இந்த வீட்ல குடி வரதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல குடியிருந்தோம். அங்க கீழ் போர்ஷன்ல இருந்தவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து இன்னைக்கு பொண்ணுக்கு வளகாப்பு ஃபங்ஷன் சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்க போலாமே அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஸ்கூல் டைமிங்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. அது இந்த 9 to 10 முகூர்த்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் போதும் போதும் ஆயிரம் கிளம்பி போறதுக்குள்ள. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வியர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். சுடிதார் தான் போட்டு போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சுடிதார் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் டைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி சாரிக்கே ஜம்ப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சாரி செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள. என் வீட்டுக்கார் எனக்கு முன்னாடி கிளம்பி உட்காந்துட்டு எப்போ கிளம்பு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாரு. ஃபைனலாக நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம். ஃபங்க்ஷன் வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்கே போயிட்டு எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வளகாப்பு அப்படின்னாலே 7 வகையான சாதம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். வரும்போதே முடிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்தோம். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, செவ்வாய் வெள்ளிகளில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போவேன். இன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கே போகலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கே இவர் வரலன்னு சொல்லி ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு லீவ் போட்டு அவரையும் கூட்டிகிட்டு போனேன். அப்படியே முடிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம்.